அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சர்வதிகார வல்லரசு நாடு என்கிற பெயரில் அமெரிக்கானுடைய அதிபர் ட்ரம்ப் செய்த வேலைகளை பார்த்தோன்னு சொன்னால், தன் நாட்டு மக்களை கூட இன்னைக்கு காப்பாற்ற முடியாத சூழல். அதே தன் நாட்டு மக்கள் தனக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை அதிபர் ட்ரம்ப் சந்திச்சிருக்கிறார். அதிபர் பொறுப்பேற்ற உடனே பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும், அதே போல் பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து நாட்டை காப்பாற்றுவார்னு பார்த்தா அனைத்தும் புதைகுழி தான். எந்த பொருளாதார முன்னேற்றமும் கிடையாது. இவர் சீர்திருத்தக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் அவருக்கு எதிராகத்தான் அது முடியுது. அப்போ இந்த குடியுரிமையின் திருத்தம் சட்டம் என்று சொல்லி இந்தியாவினுடைய மோடி, அமெரிக்காவினுடைய மோடி யாருன்னா ட்ரம்ப் தான். மக்களை அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ அவர் கொண்டு வந்த சீர்திருத்தம் அனைத்தும் இப்போ அவருக்கு பெரிய தலையிலே இன்னைக்கு விடிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இவர் இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு ஈரான் மீது எவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலை மேற்கொண்டார் என்பது உலக நாடுக்கே தெரியும். அனைத்தும் எப்ஸ்டைன் ஃபைல்ஸிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக இந்த காரியத்தை செய்து இப்போ எல்லாருமே கேஸ் சிலிண்டரு, பெட்ரோல் இல்லை, டீசலு, போர் என்ன ஆகும், இப்படி தான் பேசுகிறோமே தவிர எப்ஸ்டைன் ஃபைல்ஸை யாரும் பேசுகிற மாதிரி தெரியல. அப்போ தன்னுடைய தவறுகளை மறைத்துக் கொள்வதற்கு பொதுவாக தலைவர்கள் இன்னொரு பக்கம் திசை திருப்பி விட்டுருவாங்க. அது இந்தியாவில் மோடி அவர்களுடைய கைவந்த கலையை தான் இன்னைக்கு ட்ரம்ப் கையாண்டு கொண்டிருக்கிறார். அதை நிதர்சனமாக பார்க்க முடிகிறது. இவருடைய நடவடிக்கையெல்லாம் எப்படின்னா, இது பெரிய விமர்சனத்துக்கு ஆல்ரெடி கொரோனா டைமில் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானார். கொரோனா டைமில் டெட்டாயிலையும் பெனாயிலையும் குடித்தா கொரோனா வராதுன்ற மாதிரி இவர் பேசியிருந்தார். அது பெரிய ஒரு விமர்சனமாக காட்சி. அப்போ இப்பொழுது பெரிய ஒரு பேரணி அமெரிக்கா முழுவதும் இந்த ட்ரம்புக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நோ கிங், எவரும் இங்கே அரசர் கிடையாது என்று ஒரு தலைப்பின் கீழே ஒரு பெரிய பேரணி, கிட்டத்தட்ட 3300 இடங்களில் பேரணி ஆரம்பித்து விட்டது. 50 மாநிலங்களிலும் அதே போல 9 மில்லியன் மக்கள் வீதிகளில் இன்னைக்கு ட்ரம்புக்கு எதிராக இறங்கியிருக்கிறாங்க. பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து இந்த போராட்டங்களில் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யார்கிட்டயாவது இந்த மாதிரி சண்டை போடணும் அப்படின்னா உங்க வீட்டு பெண்களை நீங்க அனுப்பி வைங்க, உங்கள் மகளை அனுப்பி வைங்க போர்க்களத்துக்கு, எங்கள் மகன்களை ஒரு காலம் நீங்க கேட்காதீங்க, அனுப்ப முடியாது என்று சொல்லும் அளவுக்கு இன்றைக்கு ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்க மக்களே களமிறங்கியிருக்கிறாங்க. வாஷிங்டன், நியூயார்க்கு, சிட்னி, லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் இன்னைக்கு பெரிய ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல இந்த ஆர்கனைஸ் எல்லாமே ஒரே நாளில் திரட்டி இருக்கிறாங்க. மக்களை திரட்டி அனைவரும் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன குறிப்பாக சொல்றாங்கன்னா, ஜனநாயக பேரழிவில் இருக்குது. ஜனநாயகம் என்பது பெரிய அச்சுறுத்தல், ஜனநாயக அடிப்படையில் வாழ்வதற்கான உரிமை இங்கே இல்லை, பெரிய அச்சுறுத்தல் இருக்குது என்ற தகவலை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே போல் பொருளாதார நெருக்கடி, போரின் காரணமாக மக்கள் இன்னைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் விலைவாசி இன்னைக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வேலையில்லா திண்டாட்டம், எல்லாம் ஓடுறாங்க அமெரிக்காவுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே பெரிய ஒரு சீரழிவு, மக்கள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய செயல்பாடு என்பது, அமெரிக்காவினுடைய வளர்ச்சி என்பது பாதாளத்திற்கு சென்று விட்டது என்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தெளிவாக ஒரு விஷயம், தவறான ஒரு முடிவை நம் தவறை மறைத்துக் கொள்வதற்காக நாம் எடுத்தோம்னா அது பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும் என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம்.